50 ரூபா கொடுத்தா வீட்லயே கொண்டு வந்து போடுவான். அதுக்கு ஒக்கு இல்ல. ஏன் பால் வாங்க நீ போக வேண்டியது தானே? காலங்காத்தால் நான் சாவணும். கதிர் இதோ வந்துடுறேன். அவன் கண்ணுல கொல்லி கட்டி வைக்க. ஒரு நிமிஷம். யோ உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். பால் తీసుకొస్తాను. இந்நேரத்துக்கு ஒரு பொண்ணாவது வேலை செய்தான்னு பாத்தியாடா? பால் வாங்குறதுல இருந்து கக்கூஸ் கொள்ற வரைக்கும் நாம தான் செய்ய வேண்டியதா இருக்கு. போ. என்னடா இது இன்னைக்கு இவ்வளவு பெரிய கியூ நிக்குது? டெஃபினட்டா பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு 10 மணி ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, will you get milk for our card? என்ன சொல்ற? ஒண்ணும் புரியலையே. ஏய் என்னங்கடா என்ன? ஏக்கா இந்த கார்டுக்கும் கொஞ்சம் பால் வாங்கி தரியா? ஏன் உனக்கு கால் இல்ல? நொண்டியா நீ? நின்னு வாங்கடா. மூஞ்ச பாரு காலங்காத்தால வந்துட்டு. கர்மம். சிரிக்கிறதுக்கு மட்டும் வந்துருங்க, ஒன்னும் ட்ரை பண்ணாதீங்க. டே குர்ரா. ஆமா இவர் மட்டும் கிழிச்சிருவாரு. ஹலோ இந்தா இதுக்கும் சேர்த்து வாங்கு. போய் கியூல நில்லுடா ராஸ்கல். யோ வாங்கி தர முடியுமா முடியாதா? முடியாது. என்னடா பண்ணுவ? உன்ன என்ன பண்ண முடியும்? மீனாட்சி காலேஜ்ல பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறாளே உன் பொண்ணு ஷாமலா. அதான் தினமும் 8:45 12B பஸ்ல போவாளே, சவப்பா கண்ணாடி போட்டு எப்ப பார்த்தாலும் ரெட்டை ஜடையில. அவளை ஏதாவது பண்ணிக்கிறேன். 2 கார்டுக்கு தான் தம்பி கொடுப்பான். தயவு செஞ்சு இதை வேற யார்கிட்டயாவது கூட. புட்டி இந்தா. போடா பொறுக்கி. அவரை மாதிரி எனக்கு பொண்ணெல்லாம் கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. பொண்ணு இல்லைன்னா என்ன? டிவிஎஸ்ல ஒர்க் பண்ற ஒய்ஃப் இல்ல 40 வயசுலயும் சும்மா கும்முன்னு இருக்காங்களே. அதான் ஏன் நம்ம சீதா கைனட்டிக் கொண்டால ஸ்லீவ்லெஸ் போட்டு போவாங்களே. நீ உட்காருப்பா, நானே வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இந்த வயசுல மேல கை வைக்கிறான்டா பாடு. அப்படியே திருப்பி 2 போட்டிருப்பேன். வயசாயிடுச்சுன்னு தான் கெல போல்ட்டு. ஊர்ல நான் மட்டும் தான் ஃபெயில் ஆவறேனா? இன்னும் கொஞ்ச நாள் தான் மச்சான். எல்லாம் இந்த கர்மம் பிடிச்சி டிகிரி வாங்கிட்டேன்னு வச்சுக்க, இந்த வீட்டை விட்டா வெளில போயிடுவேன். ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்காது. அப்புறம் நிம்மதியா எனக்குன்னு ஒரு காரு பிளாட்னு செட்டில் ஆயிடுவேன். சாகுற வரைக்கும் அந்த மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். டேய் கதிரு, உன் ஃபீலிங்ஸ் புரியுது. வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா. குவார்டர் வாங்கி வச்சு 1 மணி நேரம் ஆகுது, லேட்டா தண்ணி அடிச்சா வயிற்றுக்கு ஒத்துக்காதுடா. உன் ஃபீலிங்ஸ் புரியுது. தேங்க்ஸ்டா. சீக்கிரம் வாங்கடா. ஏய் சீக்கிரம் ஓபன் பண்ணடா. பாவண்டா கதிரு, அவங்க அப்பாவால அவன் படுற கஷ்டம். ஆமா ஆமா ரொம்ப மோசம்டா. டேய் கதிரு, அத நம்பி இன்னும் 5 ஜீவன் இருக்குடா. டேய் எங்கடா? ஊருக்கா தானே மிச்சரு. அடப்பாவி, விதவிதமான சைடிஷ் எல்லாம் விட்டு எதை போய் நக்கறான்? அல்ல கைன்றது கரெக்டா இருக்கு. அடச்சே குடுறா. விட்டா செவுத்த நக்கிக்கிட்டே ஃபுல்லா அடிச்சிருவியே. சே, இதெல்லாம் ராயலா குடிக்கணும்டா. ஃபாரினர் மாதிரி அமைதியா டீசென்ட்டா என்ஜாய் பண்ணி. see what I say is cheers. நான்ற மவனை பொளந்துருவேன். अनीता। हाँ जी मम्मा। चाबी ले जाकर दरवाजा खोल दे। जी मम्मा। The standard familiar objects that occupy the typical browser environment, including
சும்மா இருங்கடா டேய். ஐயோ. are the more complex and difficult language with which to work. JavaScript differs from Java in these areas. ஹலோ, JavaScript குட் மார்னிங். ஓகே, இது திமிரு பிடிச்சது, எவனுக்கும் அடங்காது. ஏய், யாரா அவ? எனக்கு என்ன தெரியும், புதுசா வந்திருக்கா போல இருக்கு. சரி கிளம்புங்கடா, அக்கா படிக்கிறாங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவ படிக்கிறானா? நம்ம கிளம்பணுமா? சரி வேணாம், இங்கே இரு. அடிக்கிற வெயிலுக்கு எங்கெங்கயோ சுடுது. டேய், பெட்ஷீட் விட்டு எந்திரிங்கடா. ஏய் சீக்கிரம் பெட்ஷீட்லாம் ஏறுற. requires less of hard work and shit. Oh God. சார் சார், உங்க லுங்கி எடுத்து கொஞ்சம் கட்டிக்கிறீங்களா? ஹலோ, ஐம் சாரி, லுங்கி லூஸ். Be comfortable and familiar with the terminology. டேய் டேய், போதும்டா, அங்க ரியாக்ஷனே இல்ல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான்? அவனை கூப்பிடு. டேய் ராஜேஷ். ஏய், என்னடா? கதிரு, லக்ஷ்மி, நான் அந்த பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன்டா. எந்த பொண்ணு? அதான் நம்ம காலனிக்கு புதுசாக கூடி வந்திருக்காளே, நீ காலையில் கூட பார்த்தோமே. அதுக்குள்ளேயா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு உன்னை பிடிக்கணுமே. சரி, அவ பேர் என்ன? அனி. அனியா? ஃபுல் நேம் அனிதா. பிரசிடென்சி காலேஜில் ஃபைனல் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறா. ரொம்ப வசதியாக இருந்தவங்களாம். அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி நம்ம காலனி கூடி வந்துட்டாங்க. எங்கள் அம்மா காலையிலே போய் பேசிட்டு வந்துட்டாங்கடா. ரொம்ப டிசிப்ளினான ஃபேமிலியா. அதை பார்த்தாலே தெரியுது 10-15 பேர் கூட சுத்தி இருக்கோன்னு. ரொம்ப டிசிப்ளின்டான ஃபேமிலியா. எப்படிடா ஒரு பொண்ணை பார்த்த உடனே அது சுத்தி இருக்கா சுத்தலையான்னு கரெக்டா கண்டுபிடிக்கிற? அது டேய், நீ சும்மா சொல்றடா, அவளை பார்த்தா அப்படி தெரியல. தம்பி, இனிமே நைட்டு மொட்டை மாடியில தூங்காதீங்க. காலையில வந்து படிக்கிறவங்களுக்கு சங்கடமா இருக்கான். நாங்க படுக்கிறதுல அவங்களுக்கு என்ன சங்கடம்? இல்ல தம்பி, காலங்காத்தால உங்களையே மறந்து தூங்குவீங்க. துணியெல்லாம் விலகி படிக்கிறது பையங்களா இருந்தா பரவாயில்ல, பொண்ணுங்க சங்கோஜப்படுவாங்க இல்லையா? சார், படிக்கிறவங்கள புக்கை பார்த்து படிக்க சொல்லுங்க சார். எங்க துணி விலகி இருக்கா, ஜட்டி போட்டிருக்கோமான்லாம் எதுக்கு பாக்குறாங்க? ஏய், நீ சும்மாறா. யார் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா? 7Gக்கு புதுசா வந்திருக்குல்ல, அந்த பொண்ணு தான். அசோசியேஷன் மீட்டிங்ல சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அண்ணா அண்ணா, என்னையும் டீம்ல சேர்த்துக்கோங்கண்ணா. யாரா நீ? உன்னை நான் இங்க பார்த்ததே இல்ல. இப்போதானே வந்திருக்கோம். 7G. 7Gயா? போய் பெரியவங்க யாராவது கூட்டு வா, சேர்த்துக்கிறேன். எதுக்கு? உங்க வீட்ல இருந்து யாராவது வந்து கேரண்டி கொடுக்கணும். பேட் ஸ்டெம்ப் ஏதாவது தூக்கிட்டு ஓட்டிட்டேனா போட. நான் போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரட்டா? உங்க அப்பா தான் வரணும்னு இல்லடா, உங்க அண்ணனும். எனக்கு அண்ணன் இல்லையே. அண்ணன் தான் வரணும்னு கூட அவசியம் இல்ல, அது உங்க அக்காவை கூட இருக்கலாம். எரும மாடு மாதிரி நிக்கிறியே, அத பிடிக்க தெரியல? குழந்தை கூட பிடிக்கும்டா. பாலை பிடிக்கிறத விட்டுட்டு அங்க கைட்டு இருந்தியா? அவனா? நீ வாடா, அவன் கூட விளையாடுறதுக்கு நீ விளையாடாமலே இருக்கலாம். ஏன்? அவன் கிட்ட எல்லாம் போய் கேட்க முடியாதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து சேர்த்து விடு. வா அரவிந்த், வா. டேய் ப்ளீஸ் ரா,
ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். ஸ்டாப். ச்சே, டே மணி கல்லி போடா. டே சுரேஷ் மிட்டான் போ. சொன்னா கேளுடா, மிட்டான் போடா. கடவுளே கணபதி லாங் ஆன் போ. சொல்றது கேட்க மாட்டேன், லாங் ஆன் போடா. ஏய் இவன் ஏன்டா ஃபீல்டிங் செட் பண்றான்? என்ன கர்மமோ, நீ போடு. ஸ்டாப். டே லக்ஷ்மி இங்க வா. அர்ஜென்ட் வாடா. கடவுளே, இவன் இன்னைக்கு இப்படியே மேட்சை முடிச்சிருவான் போல இருக்கே. என்னடா? It's ரொம்ப clear sky, Suryan's கொளுத்திங். It's too hot, வேர்த்து கொட்டிங். Time is up. Bad light weather, you stupid. You really can't play, you know. Boost is the secret of my energy. Hey, hey. ஐயோ அப்பா டேய், லைட் போதுடா, போதுண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. Yeah. One second. ஐயோ நான் வரல விளையாட்டுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இவனையும் சேர்த்துக்கோங்க. முடியாது. முடியாது போ. மொட்டை மாடல படுக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு கேட்க வந்த? போடி. லுக், மரியாதையா பேசு இல்ல. ஏய் என்னடி? நான் பண்ணுவ பெரிய எவ்வளா நீ? தியேட்டர்லயா போட்டிருப்பேன், ஹிந்திலியா திட்டுற நீ? लोफर बदतमीज, इन लोगों की वजह से एक नरेश, you go to your left. पूजा, இங்க வா. Fast. டேய் வாடா வாடா டேய். டேய் one more வா. அது கிரிக்கெட், நம்மளும் விளையாடுறோமே. मालती, தேங்க்யூ அனிதா. இல்லைங்க, இன்னும் குளிக்கலைங்க. அதாங்க. டேய் இது போய் பார்த்துட்டு இருக்க, வாடா சினிமாக்கு போலாம். டேய் இதுக்கு மேல சினிமா எவன்டா காட்ட போறான்? ஐயோ, யார பாக்குறது யார விடுறதுனே தெரியலையே. ஐயோ டேய், ஆத்தா மகமாய் வந்துருச்சுடா. பார்த்தா ஆஞ்சு புடுவா. வாடா சினிமாக்கு போலாம். சினிமாக்கா? ஏன்? நீ தானடா கூப்பிட்ட. நானா? நான் எப்போ கூப்பிட்டேன்? கக்கூஸ்ல முனகிற மாதிரி இருக்கு. ஏன்பா இப்படி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்களும் கலந்துக்கலாம்ல. நீதான் நல்லா பாடுவிய. ஆமா கதிர், அட்லீஸ்ட் ஒண்ணுத்துலயாவது நம்ம ப்ரூவ் பண்ணோம்டா. பாரு, எல்லா காம்படிஷன்லயும் பொண்ணுங்களே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. டேய் பாடுறா ப்ளீஸ் டா. ஓ தம்பி பாடுறா டேய். சும்மா இருங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எச்சி வாடா. நீதான் ரொம்ப நல்லா பாடுவல்ல. வாடா. வெட்கப்படாதடா. ஏய் ஏய்
ஏய் வாங்கடா பாடுறா நீதான் நல்லா பாடுவியே பாடுறா பாடுறா அக்கா எங்க அண்ணன் சூப்பரா பாடுவான். டேய் நீங்களும் பாடுங்கடா. அது என்ன பாட்டு பாடலாம்? தம்பி டைம் ஆகுதுப்பா, இன்னும் நிறைய பேர் பாடணும். ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா. பாடுங்கடா. ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா ஹா ஹா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. இரவும் பகலும் இரண்டும் இன்றி இரவும் பகலும் உண்டு மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு இரவும் பகலும் இரண்டும் இன்றி இரவும் பகலும் உண்டு. நெஞ்சம் உறவாடுது நித்தம் இசை பாடுது கண்கள் வலை அக்கா வீசுது சிரிக்காதீங்க, பார்த்தா அடிப்பா. மலையில் தெரியும் கருவி மலையில் தெரியும் குருவி தெருவில் வந்தால் தேரோட்டம் தான். ராஜா ராஜாதி ராஜா. ஐயோ அனிதா வேணாம் வேணாம். What the hell? ஏய் இங்க இங்க என்ன பண்ற? ஏய் கத்தாத. God என்ன? இனிமே சத்தியமா உன்னை ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன் அனிதா. நீ என்ன லவ் பண்ணலனா கூட பரவாயில்ல, பட் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் வேணான்னு சொல்லாத ப்ளீஸ். உன்னை பார்க்காம உன் கூட பேசாம என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. இது சொல்றதுக்கு தான் வந்தியா? இல்ல சொல்லு. ஐ லவ் யூ அனிதா. கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு லவ் பண்ண. அடிக்கிறது கீழே வந்துருவேன். அனிதா இந்தாடி, இது சரியா இருக்கான்னு போட்டு பாரு. மா போமா. ஆ என்ன போம்மா, போட்டு காட்ரி. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அம்மா நீ கேட்டியனுதா கடை கடையா அலைஞ்சு இந்த மாடல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல என்ன இருக்குன்னு 500 ரூபாய் சொல்றான்னு தெரியல. ட்ரை பண்ணி பாரு. கலட்டேண்டி. நானும் புதுசா போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. நீ போமா, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. ஆ எதுக்கு? போமா சொல்றேன். என்னடி இப்போதான் புதுசா போடுற மாதிரி இப்படி நெளியறே? சரி தனியா போட்டு பாரு. திடீர்னு இப்படி வெக்கப்படுறா. போதும் ப்ளீஸ், கொஞ்சம் போ 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 போ. என்ன ஏதோ நாய வெட்டுற மாதிரி விரட்டுற? இப்ப என்ன லவ் பண்றியா இல்லையா? ஏண்டா உனக்கு சூடு சொரணையே இல்லையா? திட்டுன, செருப்பால் அடிச்ச, இதோ இன்னைக்கும் வாங்கினல, திரும்பவும் வந்து கேக்குற? உனக்கு கல்யாணம் ஆனா கூட வந்து சொல்லுவேன் ஐ லவ் யூ. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு ப்ளீஸ். சப்போஸ் உனக்கு என்ன பிடிக்கலன்னா லவ் வேணாம், திரும்பியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். நீ அந்த கிஷோரியா கல்யாணம் பண்ணிக்கோ, பட் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ். ஏய் இப்படி பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிரியே, வெக்கமா இல்ல? இந்த காலத்துல ஒரு நல்ல ஃபிகரை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே பார்த்தாலும் ஏற்கனவே எவனாவது புக் பண்ணி வச்சிருக்கான். இது லைஃப்மா, வெக்கப்பட முடியுமா? நீ என்ன சொன்னாலும் இது நடக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இறங்கி போ, விழுந்துற போற. சரி
அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ப்ளீஸ், எங்க அம்மா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். போ. இவ்வளோ நடந்து பின்னாலேயே வரேன்னா எவ்வளோ லவ்னு புரிஞ்சிக்க வேணாம். அவ்வளோதாம்மா, அவ்வளோதான். இதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதான் இல்ல. ஒரு வார்த்தை, உன் லவ் எனக்கு புரியுதுடா, நான் ஏதாவது ட்ரை பண்றேன். கதிர். அம்மா. ஐயோ. ஹலோ ஹலோ, என்ன? என்ன கூப்பிட்டியா? நான் ஒன்னும் கூப்பிடலையே. ஏன்? அதானே பார்த்தேன். நீ என்ன கூப்பிட்டாதான் உலகம் அழிஞ்சிருமே. அவளுக்கு என் மேல பால் அடிக்கிறது தான் வேலை. இது ஏதோ நாய். நாளைக்கு காலையில 5 மணிக்கு மொட்டை மாடிக்கு படிக்க வருவேன். சரி வா, நான் என்ன பண்றது? பாலு 5 மணி மொட்டை மாடி. அந்த பொண்ணுக்கு தலையெழுத்து. லைஃப் ஃபுல்லா உன் கூட கஷ்டப்படணும்னு. உன் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஃபிகராடா? எல்லாம் டைம். முதல்ல மேட்டரை முடிச்சிட மச்சான், அப்பதான் ஃபிகரு உன்னை விட்டு எங்கேயும் போகாது. அட்வைஸ் பண்றான் பாரு. ஒருத்தனை உருப்பட விட மாட்டீங்களே. ஏய், அலாம் கிளாக் கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்தியா? இந்தாப்பா. ஏண்டா, உங்களுக்கு மீட் பண்றதுக்கு வேற டைமே கிடைக்கலையா? காலங்காத்தால 5 மணிக்கு மீட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வளவலன்னு பேசாத. குட் நைட். Do I love him? டேய் டேய் டேய். என்னடா இது? கரெக்டா 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? சத்தியமா அடிக்கும்டா, என் மேல சத்தியம். காலையில 7 மணிக்கு இன்டர்வியூ இருக்குடா. ப்ளீஸ் என்னை தூங்க விட. ஒழுங்கா அடிக்குதான்னு பார்த்தேன். சாரி, நீங்க தூங்குங்க. என்னடா? லக்ஷ்மி, லேசா தூர்து மச்சான். இது 5 போய் அலாரம் அடிக்கலானா? புயலே அடிச்சா கூட நான் உன்னை 5 மணிக்கு எழுப்புறேன். மாவனை இப்ப நீ தூங்க விடல, கொலகாரன் ஆயிடுவேன். மூடிட்டு படுறா. டேய் லக்ஷ்மி, டேய் டேய் லக்ஷ்மி. இந்த பட்டன் அங்கே இருக்குடா லக்ஷ்மி. இது நேரா இருந்தா தானே அலாரம் அடிக்கும். லொட்ட ஏன்டா ஏழை வெடுக்கிற? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. கர்மம் பிடிச்ச நாய, சனிய, தொம்ம, போறம்போக்கு. இன்னொரு வாட்டி எழுப்புன கீழே குதிச்சு செத்துருவேன்.
கதிர் கதிர் ஏய் வாமா வா பரதேவதை, இவ்வளவு நேரம் அலற வைக்கிறேன்னு இவன் உயிரெடுத்தான். இப்ப நீ வந்திருக்க, உனக்கு என்னமா வேணும்? கதிர் இதான் இங்க தூங்குறாரு பாத்தியா, வெள்ளை பெட்ஷீட். இதான் கதிர், புரிஞ்சுதா? எழுப்பி கூட்டிட்டு போ. தயவு செஞ்சு 2 பேரும் வேற எங்கேயா போய் லவ் பண்ணுங்க. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், மனுஷனை ஒரு 2 மணி நேரமா தூங்க விடுங்க. எனக்கு 7 மணிக்கு இன்டர்வியூ இருக்கு. இந்த உலகத்திலேயே காலையில 5 மணிக்கு லவ் பண்றவன் இவனா இருக்கும். கதிர் சாரி சாரி, 5 மணி ஆயிடுச்சா? வா. அம்மா லுக், நான் இங்க வந்தது நீ நினைக்கிற மாதிரி வேற எதுக்கும் இல்லை. நமக்குள்ள எதுவும் கிடையாது, என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான். ஓகே ஓகே. என்ன ஓகே? ப்ளீஸ் அனிதா, லவ் பண்ண அனிதா. உன் மனசுல இருக்கு அனிதா, ஒத்துக்கோ அனிதா. அனிதா அனிதா ப்ளீஸ் அனிதா, லவ் பண்ண அனிதா. அனிதா அனிதா ப்ளீஸ் அனிதா. அனிதா லவ் பண்ண அனிதா. ஏன் இந்த மாதிரி இன்டீசென்ட்டா நடந்துக்கிற? இதோ பார், இது லவ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன், அவ்வளவுதான். இத சாக்கா வச்சுக்கிட்டு நீ கண்டபடியெல்லாம் நடந்துக்க கூடாது. முதல்ல ஒழுங்கா படி. டிகிரி முடிச்சனா அடுத்தது MBA 2 வருஷம். நானும் MSc படிக்க போறேன், இன்னொரு 2 வருஷம். அப்புறம் 2 பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும். சோ ஒரு 4 years அப்படியே இருப்போம். நமக்குள்ள எந்த கான்டாக்ட்ஸும் வேண்டாம். 4 வருஷம் கழிச்சு உனக்கு என் மேல இதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா எங்க வீட்ல வந்து பேசு. வீட்ல ஒத்துக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா பேசாம போயிடலாம். சப்போஸ் இந்த 4 yearsல உனக்கு வேற ஏதாவது பொண்ணு பிடிச்சதுன்னு வெச்சுக்க, நீ அவ கூடவே போயிடலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, நான் சொல்றது புரியுதா? ஹலோ, மழை நின்னுடுச்சா? சரி, இங்க நின்னு பாத்துக்கோ. யாராவது வந்துட்டு போறாங்க, நாங்க வெளியில பேசிட்டு இருக்கோம். ஓகே? ஏன்பா என்ன பார்த்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது?